பெஸ்ட்டோ பேசுகிற தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் இருந்து கேட்டுக்கோப்பா. சிட்டி கிராமம் இவன் கொடியை தூக்கு தான் பூரா அநியாய சேட்டை பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. யார்? அரசியல்வாதின்னு வச்சு நடத்தி பாழாக்கிட்டான். பூமியை பாழாக்கியிருக்கான், விவசாயத்தை பாழாக்கியிருக்கான், 2ஆம் நம்பரை விட்டுருக்கான், பூரா மருந்து இருந்து எல்லாம் விட்டு கெமிக்கலை விட்டுருக்கான். நீ நடத்துனது செல்லாது அப்படின்னு கோர்ட்டில் இருந்து லுக் அவுட் நோட்டீஸ் விட்றப்பா. லுக் அவுட் நோட்டீஸுக்கான்ல, அவன் லுக் அவுட் நோட்டீஸுக்கான்ல. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து உனக்கு எதுவுமே நீ நடத்துன நீ 1558 சேட்டை பண்ணி வச்சுருக்க. 1000 கணக்கில் நீ அரசியல்வாதி நான் கவர்மெண்ட்டை வச்சு நடத்தோம்னு அது எதுவுமே செல்லாது. எல்லாம் அது பிடிப்பார். இவரே நீதி அரசரே பிடிப்பார். எல்லாம் 2ஆம் நம்பர் பூரா பிடிச்சி அடிக்கையில் பூரா அரசியல்வாதி கையெழுத்து போட்டவன் பூரா உள்ளே போய்கிட்டே இருப்பான். கவர்மெண்ட் வேலை ஆக்கணும்னு போய்கிட்டு இருப்பான். எல்லாம் அனுப்பிடுறப்பா. பத்திரப்பதிவு கோர்ட்டில் நோட்டீஸு விட்டுரு. பத்திரப்பதிவு வென்றுக்கு செல்லாதுன்னு விட்டுறப்பா. நோட்டீஸ் விட்டுரு. இவன் எத்தனை நோட்டீஸ் உள்ளே வச்சுருக்கான். அந்த நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் அப்போ நம்ம நோட்டீஸ் விட்டதும் கணக்கு முடிஞ்சு போவோம். ஒரே சட்டம் 10 சட்டத்தில் வரையில் உள்ள அப்படியே மீன் மாதிரி வலை மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார். தூக்கி கொண்டு போயிடுவார், விடமாட்டார். இந்த ஜென்மத்தில் இவனுக்கு தண்டனை வாங்கித்தான் போகணும் அப்படின்ட்டார். தண்டனை எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ தூரம் தண்டனை இந்த பேர் கொடுக்கணும் அப்படின்ட்டார் அரசியல்வாதிக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி எல்லாம் இந்த சிவராத்திரி கடைசி. அடுத்த சிவராத்திரி நீதி அரசர் கடவுள் இவனுங்களுக்கு பூரா அரசியல்வாதி இறங்கு காலம், இறங்கி அடி வாங்குகிற காலம், வீட்டு குடும்பமே சோழி முடிகிற காலம். அதான் முடிஞ்சு போச்சு. இந்த 26ஆம் தேதிக்குள்ளே குலஸ் முக்கால் சதியம்.